ரன்வேல போகிறப்ப சவுண்டு வருமே. இந்த சட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், பார்த்தாலே தெரிகிறது. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிஎன் பென்டோஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், எந்த லேண்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு ஜஸ்ட் பேக் சைடில் இருக்கிறது தான் நம்மளோட கிருகம்பாக்கம் விக்னேஸ்வரா நகர் சைட்டு. ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். வேற லெவல் ஒர்த்தான சைட்டு பாருங்க. ஏரியா ஸ்ட்ரீட்டுக்குள்ளேருந்து வந்தீங்கன்னா அப்படியே இங்கே நம்ம சைட்டு அந்த இடத்துல ஏர்போர்ட் இருக்குது. கைஸ் ஸ்லோகம் என்னன்னா, இந்த சைட்டை வந்து நம்மளால் ட்ரோன் ஷாட் எடுக்க முடியவில்லை பிகாஸ் ஆஃப் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இதுக்கு ஜஸ்ட் பின்னாடி தான் இருக்குது. அதனால் நம்மளால் ட்ரோன் ஷாட் எடுக்க முடியாது. பட் இதோட அப்ரிஷியேஷன் வேல்யூவும் இங்கே தான் இருக்குது. சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அந்த இடத்துல இருக்குதுன்னா அப்போ இந்த லேண்ட் எவ்வளோ முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான லேண்டுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நம்ம சைட்டுக்குள்ளே வந்தோம்னா பாருங்கள், வேறு லெவல் வெறித்தனமான ஒரு சைட்டுன்னு நான் சொல்லுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிமெண்ட் ரோட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. சன் செட் ஆகிட்டு இருக்குது. காலையிலேருந்து நம்ம நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துன்னு இந்த சட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், பார்த்தாலே தெரிகிறது. நிறைய வீடியோஸ் எடுத்தோம். சென்னை சரௌண்டிங் ஃபுல்லாக பக்காவான ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் ஏரியா தாங்க. பின்னாடி ஃபுல்லாக ரெசிடென்சியல் இருக்கா, வீடு ஏரியா எல்லாமே இருக்கா. அப்படியே இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் ஏரியா இருக்கா, அப்படியே இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக வீடுங்களாம் இருக்கா. ஏரியாவுக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து நம்ம விக்னேஸ்வரா ஃப்ளாட்ஸ். இந்த சைட்ஸும் ஏரியா, இந்த சைடு வந்து சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பின்னாடி இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டினா உங்களுக்கே புரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு இடம்னு சொல்லிட்டு புரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த சரௌண்டிங்ல நீங்க ஆல்ரெடி வீடு வச்சிருக்கீங்கன்னா நீங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்ட் சேர் போட்டுட்டு இருக்காங்க. எத்தனை அடின்னு தெரியல. வெளி சைடு இருந்து பார்த்தா ஒரு 8-10 அடி இல்ல 12 அடி இருக்குமா என்னன்னு தெரியல. உள் சைட்ல இருந்து பாக்குறப்ப என் ஹைட்டை விட கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காம்பவுண்ட் சேர் 3 என்ட்ரிஸ், 1 2 3 தெரு கவா இருக்கு. ஓகே, சன்செட் ஆகுது. ஐ லைக். தெரியுதா? ஐயோ, கோப்ரோ வேற வச்சுன்னு இருக்குன்னு. டிஎஸ்எல்ஆர் இருந்தால் டக்குன்னு ஜூம் பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, நடந்துனே பேசலாம்னு சொல்லிட்டு கோப்ரோ ஏற்றுட்டேன். இப்போ தான் ஏர்போர்ட்டுன்னு சொல்லி கடைசியில் ஃப்ளைட்டே வந்துச்சு. ரொம்ப பக்கத்தில் தான் கைஸ் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஏர்போர்ட் அந்த சைடு இருக்குதுன்னு தெரியும், பட் ரொம்ப பக்கம் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ட்ரோன் ஷாட் எடுக்கலாம், ஏன்னா சன்செட் ஆகுது. இந்த டைமில் ட்ரோன் ஷாட் எடுத்தால் வேறு லெவலாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஆனால் ஏர்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஏன் இவ்வளோ கிட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் யோசித்தேன். அப்புறம் தான் தெரியுது ஏர்போர்ட்டுக்கு ஜஸ்ட் பின்னாடியே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இறங்கிச்சு அந்த ஃப்ளைட் தான் நினைக்கிறேன். அந்த ரன்வேல போகிறப்ப சவுண்டு வருமே, அந்த சவுண்டே கேட்குது. உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். கேட்கலன்னா நான் ஆடியோ கூட என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த இடத்தோட எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் கொடுக்குறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏர்போர்ட்டுக்கு இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்க்ரீனில் தெரிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு சைட் விசிட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கூட ஆனந்தன் தான் வருவார். அவர் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிப்பார். உங்களை எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேறு லெவல் தரமான ஒரு சைட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until that, bye from Kalaivanan, CEO of TN Pentos. Love you all. Tata, bye.